அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹோசூர் அருகே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் ஒன்றிய நிர்வாகி ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ரவிசங்கர் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கெலமங்கலம் கிழக்கு ஒன்றிய பொருளாளராக இருந்து வந்திருக்கிறார். தொழில் போட்டி காரணமாக இவர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் ஆனந்தபாபு இணைந்திருக்கிறார். ஆனந்தபாபு, வணக்கம். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் யார் அப்படின்ற விவரம் தெரிய வந்திருக்கிறதா? முழுமையான விவரங்கள் என்ன? வணக்கம் கௌதமி. ஒசூர் அடுத்த சூளகிரி அருகே அஞ்சாலம் என்னும் கிராமத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் நிர்வாகி ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் தான் அவரது உயிர் பிறந்திருக்கிறது. சூளகிரி போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அவர் தொழில் போட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என தெரிய வந்திருக்கிறது. சூளகிரி அடுத்த செங்கோட சின்னள்ளி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரவிசங்கர். இவர் கெலமங்கலம் கிழக்கு ஒன்றியத்தின் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பொறுப்பாளராக செயல்பட்டு வந்திருக்கிறார். இவர் அஞ்சாலம் கிராமத்தில் இன்று காலை மர்ம நபர்கள் இருவரால் பயங்கரமான ஆயுதங்களால் இவர் ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்திருக்கிறார். அவரது வலது கையின் 3 விரல்கள் தனியாக துண்டாகி இருக்கிறது. சாலையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தவரை அப்பகுதியினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வாகனத்தில் ராய்கோட்டைக்கு அனுப்பி வைக்கும் சென்ற போதுதான் செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்திருக்கிறார். தற்போது சூளகிரி போலீசார் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ரவிசங்கர் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஒன்றிய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இவர் பன்றிகளை வளர்த்து விற்கும் தொழிலை செய்து வந்திருக்கிறார். இதனால் இவர் தொழில் ரீதியாக ஏற்பட்ட போட்டியின் காரணமாக இவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என போலீசார் தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து கொலை செய்தவர்கள் யார், கொலைக்கான முழு காரணம் என்ன என்பதையும் சூளகிரி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். கௌதமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஆனந்த் பாபு.